So, hi all, இன்னைக்கு exercise 2.1ல fifth sum பார்க்கலாம். Prove that the square of any integerனாலே அதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு ஈவன் இன்டீஜர், இன்னொன்னு ஆட் இன்டீஜர். ஏன்னா இன்டீஜர்ல ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. So, leaves the remainder either 0 or 1 when divided by 4. Right. இப்போ first நம்ம question decode பண்ணுவோம். ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். இப்போ ஸ்கொயர் ஆஃப் ஈவன் இன்டீஜர் போடுவோமா? ஈவன் அப்படின்னா என்னது? எந்த ஒரு நம்பர் 2ஆல டிவிசிபிள் ஆகுதோ, ஐ மீன் 2ஆல மல்டிப்ளை ஆகுதோ அதுதான் என்னோட ஈவன் நம்பர். ஆமாவா? எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இங்க போடுறேன். 1 2 3 4 இதுல எது வந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்கும். இது எல்லாமே எந்த ஒரு நம்பர் 2ஆல, 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ என்னால் 1 2 3 4லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால நான் இந்த இடத்துல இருக்கிறத என்னு எடுத்துக்கிறேன். இங்கே 2. ஸோ அப்போ 2 இன்டூ என்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் என்னோட ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ அப்படி நான் ஸ்கொயர் பண்ணனா இந்த ஸ்கொயர் 2க்கும் காமன் 1க்கும் காமன். 2 2s are 4, n இன்டூ n, n ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த 4n ஸ்கொயரை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ண போறேன். 4n ஸ்கொயரை 4ஆல டிவைட் பண்ண போறேன். ரைட்டாகண்ணா? ஸோ டிவைட் பண்ணுவோமா? 4n ஸ்கொயரை 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மேலே இங்கே n ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4n ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் 0. இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். எப்பயுமே கீழே இருக்கிறது என்னோட பி, மேல இருக்கிறது என்னோட ஏ. ஆமாவா? ரைட். அப்போ யூக்ளிட் டிவிஷன் என்ன சொல்லுது? யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆரா? ஏ என்னது? 4n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி என்னது? 4, q என்னது? n ஸ்கொயர் பிளஸ் ஆர் என்னது? 0. ஸோ ஆர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குங்க? 0. அப்போ ஒரு ஈவன் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணி அதை டிவைட் பை 4 பண்ணும்போது டெஃபினட்டா அதோட ரிமைண்டர் 0. ரைட்டாகண்ணா? இப்போ செகண்ட் பாயிண்ட் போடுவோம். செகண்ட் பாயிண்ட் என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர்ன்றது என்ன சாமி? ஈவன் நம்பருக்கு அடுத்த நம்பர். அதாவது இப்போ 2க்கு அடுத்த நம்பர் 3, 3க்கு அடுத்த நம்பர் 5, சாரி 4க்கு அடுத்த நம்பர் 5, 6க்கு அடுத்த நம்பர் 7, 8க்கு அடுத்த நம்பர் 9. இதெல்லாம் தானே ஆட் நம்பர். இது எல்லாமே பாருங்களேன் ஒன்று கூட இருக்கும். 2 + 1 போட்டிங்கன்னா 3, 4 + 1 போட்டிங்கன்னா 5, 6 + 1 போட்டிங்கன்னா 7, 8க்கு +1 போட்டிங்கன்னா 9. அப்போ ஈவன் நம்பருக்கான ஜென்ரல் ஃபார்முலா 2n. அப்போ ஆட் நம்பர்னா அது கூட +1. இது கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ண போறோம். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் இன்டீஜர் தானே. ஸோ இப்போ இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ண போறோம். ஆட் நம்பர் ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ இது எப்படி இருக்கு பார்க்கறக்கு? a + b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a + b the whole square ஃபார்மேட் என்ன? a² + b² + 2ab. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 2n இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ அப்போ 2n the whole square plus 1 the whole square plus 2 into 2n into b. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இந்த ஸ்கொயர் 2க்கும் பொருந்தும், n-க்கும் பொருந்தும். ஸோ 4n ஸ்கொயர் plus 2 2s are 4n, 4n. அடுத்தது 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னாலும் 1னாலும் 1 தான். ஸோ இப்போ இந்த நம்பரை தான் நான் எதால டிவைட் பண்ண போறேன்? 4ஆல டிவைட் பண்ண போறேன். இந்த நம்பரை தான் 4ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணுவோமா 4ஆல? நிறைய பேத்துக்கு இந்த நம்பரை 4ஆல டிவைட் பண்ணது எப்படின்னு தெரியாது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. n²
plus 4n plus 1. ஸோ இப்போ இது எதால நம்ம டிவைட் பண்ண போறோம்? 4ஆல டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ 4n ஸ்கொயர். ஸோ அப்போ 4 into n ஸ்கொயர் 4n ஸ்கொயர். ஸோ இப்போ இதை சைனை மாற்றி விட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ 0. அடுத்தது இவனே இருக்குங்க 4n. ஓகேவா? ஸோ இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்கு? 4 இருக்கு. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 4n ஆகும்? n மல்டிப்ளை பண்ணால் 4n ஆகும். ஆமாவா? இது செகண்ட். ஸோ இப்போ 0 மைனஸ் பண்ணி மைனஸ்னு இதோட சைனை சேஞ்ச் பண்ணிங்க, கேன்சல் பண்ணி விட்ருங்க. இப்போ கடைசியாக என்ன இருக்கு? இந்த ப்ளஸ் 1 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் என்னது? ப்ளஸ் 1. ஸோ அப்போ இது என்னோட ரிமைண்டர், மேலே இருக்கிறது என்னோட கோஷியன்ட், இதில் ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது பி. சரியா? ஸோ அப்போ யூக்ளிட் டிவிஷனோட ஃபார்முலா என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். இதில் ஏ என்னது? 4n ஸ்கொயர் பிளஸ் 4n பிளஸ் 1. பி என்னது? 4. கியூ என்னது? n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் ஆர் என்னது? 1. ஸோ ஆர் என்னது? 1. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு கொஸ்டின்ல சொன்னாங்க. ஸோ வந்து ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். ஸோ ஈவன் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சது. ஆட் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்னோட ரிமைண்டர் 1 கிடைச்சது. ஸோ கிளியரா இருக்கா சாமி? ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ ஹென்ஸ் ஸ்கொயர் ஆஃப் positive integer divided by 4 leaves remainder 0 or 1. அவ்வளவுதாங்க. சம் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.